ஆம்பளை புள்ள அப்பா அம்மாவுக்கு கடவுள் கொடுத்த வாரிசு. ஆனால் பொம்பளை புள்ள அப்பா அம்மாவுக்கு கடவுள் கொடுத்த பரிசு. இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்திருக்கின்ற வீர பெண்மணிகள் அனைவருமே எக்கோ சேம்பருக்கு அந்த கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தடவையாவது ஒரு விஸ்வரூபம் எடுக்கணுங்க. அது எந்த சூழ்நிலையில் அந்த விஸ்வரூபம் எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. சூழ்நிலை வரும்போது எடுக்கிறவங்க தான் அன்றைக்கி சாதனையாளராக இருக்காங்க. சரோஜினி நாயுடுவை பற்றி பேசுகிறோம், வேலு நாச்சியம்மனை பற்றி பேசுகிறோம். நம்ம ஹிஸ்டரியில் நாட்டுக்காக போராடினவங்க மட்டும் இல்லை வீர பெண்கள். தன் குடும்பத்துக்காக போராடுற நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீர பெண்கள் தான். நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்கோம். எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக எக்கோ சேம்பரில் இத்தனை லேடிஸை மட்டும் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சொல்லும்போது, போன வேர்ல்டு கப்பில் சஞ்சு சாம்சன் சொல்லக்கூடிய ஒரு போட்டியாளர் வேர்ல்டு கப்பில் விளையாடவே இல்லை. ஆனால் இந்திய வேர்ல்டு கப்பு வின் பண்ணிடுச்சு. 1000 வருஷங்கள் தாண்டினாலும் அந்த வேர்ல்டு கப் டீமில் சஞ்சு சாம்சனோட பேரும் இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு ஹிஸ்டரி. இதில் எங்கள் பேரும் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எக்கோ சேம்பரில். எக்கோ சேம்பர் நமக்காக கொடுத்த மிகப்பெரிய பரிசு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி யமுனா மேடம் சொன்னாங்க, இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்கில் எந்த இடத்துலையுமே நடக்காத ஒரு நிகழ்ச்சி. இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் எந்த நிறுவனத்திலையும் சரித்திரத்திலையும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி முறையாக எக்கோ சேம்பர் நடத்தி காட்டி இருக்குன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். இந்த போராட்டத்துக்கும் மத்தியில் நீங்க டீம் கோஆர்டினேட்டரா நிற்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம், வாழ்க்கையில எவன் முன்னாடியும் தோக்கக்கூடாதுங்கிற உங்களோட எண்ணம் மட்டும்தான். கண்டிப்பா சொல்றேன், எக்கோ சேம்பருங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது, எக்கோ சேம்பர் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது, எக்கோ சேம்பர் சொல்லக்கூடிய இந்த அழகான குடும்பம் நமக்காக இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.